இதுதான் வந்து இந்த வீட்டில் இருக்கிற நம்ம சொன்ன அந்த செகண்ட் பெட்ரூம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துருப்பீங்க. சேம் அதே கலர் காம்பினேஷனில் நம்ம இது பண்ணியிருக்கோம். சேம் அதே டிசைன் தான் பண்ணியிருக்கோம். வுட்டன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் நம்ம இந்த பெட்ரூம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் அதே மாதிரி இது வந்து ஷர்ட் ஹேங்கிங்கான ஒரு ராடு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே வந்து 2 ட்ராயர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா ட்ராயர்ஸுமே வந்து நம்ம லாக் போட்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. டவுன் சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷெல்ஃப் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் இது அப்படியே நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட், இதோட அட்டாச்சாக ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட். அதில் பார்த்த மாதிரி அவுட்டரில் வந்து மிரர் கொடுத்து உள்ளே வந்து அந்த காஸ்மெட்டிக் திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி நம்ம உள்ள ஷெல்ஃப் ப்ரொவைட் பண்ணி கீழே வந்து ஜஸ்ட் ஒரு க்ளோசிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளேயே நம்ம ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம ஷீட்லேயே வந்து நம்ம ஷெல்ஃப் கொடுத்து அவுட்டர் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். மேலே சேம் அதே மாதிரி லாஃப்ட் டார்க் கலரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் கலர்லேயே வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம லாஃப்ட்டு எல்லாமே நம்ம ஷீட்லேயே வந்து லாஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டிசைன் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லாமே நம்ம வுட் கலருக்கு மேட்சான சேம் ஹேண்டில் யூஸ் பண்ணி இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஷீட்லேயே லேயர் கட் பண்ணி நம்ம இது பண்ணி நாங்கள் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இதே மாதிரி நம்ம இந்த வீட்டில் ஒரு கிச்சன் இருக்குது. அது கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க.